வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் அண்டு வெர்டிபிரேட்ஸ். என்னென்ன கிளான்ஸ் இருக்குது எண்டோக்ரைன் கிளான்ஸில்? என்னென்ன கிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிட்யூட்டி, தைராய்டு, பாராதைராய்டு, pancreas, adrenal, gonads, thymus gland. ஸோ இது மாதிரி 7 டைப்ஸ் ஆஃப் கிளான்ஸ் இருக்குது. 7 டைப்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் கிளான்ஸில் எத்தனை கிளான்ஸ் இருக்குது? 7 டைப்ஸ் ஆஃப் கிளான்ஸ் இருக்குது. ஓகே, அதில் நம்ம பாராதைராய்டு ஹார்மோன் பார்க்கலாம். பாராதைராய்டு ஹார்மோன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 4 லூப்ஸ் இருக்குது. இது பாராத் ஹார்மோன் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. இந்த ஹார்மோன் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாக்கா, இது வந்து பாராத் ஹார்மோன் வந்து ரெகுலேட் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் இந்த பாடி. நம்மளோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த பாராத் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதில் குறைபாடு வந்துச்சுன்னா என்ன? இந்த கால்சியம் பாஸ்பரஸ் வந்து ஒரு டிஃபிஷியன்சி குறைவாக சுரந்தாக்கா நம்மளோட மசில்ஸில் வந்து பெயின் இருக்கும், அப்படியே சுருக்கமாக இருக்கும். அதுக்கு வந்து டெட்டானின்னு பேர். அது வந்து என்னது? டெட்டானின்னு பேர். அது மட்டும் இல்லை, மசில்ஸில் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட லிம்ப்லாம் இருக்குல்ல, அந்த லிம்ப்ஸ்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பாராத் ஹார்மோன் பற்றி பார்த்தோம். அது வந்து டெட்டானின்னு பேர். அது வந்து என்னது? டெட்டானின்னு பேர். அது மட்டும் இல்லை, மசில்ஸில் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட லிம்ப்லாம் இருக்குல்ல, அந்த லிம்ப்ஸ்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பாராத் ஹார்மோன் பற்றி பார்த்தோம். அனதர் ஒன் பேன்க்ரீஸ். பேன்க்ரீஸ்னா கணையம். ஸோ கணையம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இது ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹார்ம்ஸ்னு சொல்லுவோம். ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹார்ம்னு சொல்லுவோம். இந்த பேன்க்ரீஸ் இஸ் வந்து எலாங்கேட்டட் எல்லோஸ் கிளாண்ட் stimulated the lobe and stomach and duodenum. ஸ்டொமக்கு டியோடினோ தான் அந்த மிடில் இருக்குது. இதில் வந்து 2 கிளாண்டாக இது ஃபங்க்ஷன் பண்ணுது. எக்ஸோக்ரைனாகவும் இருக்குது, எண்டோக்ரைனாகவும் இருக்குது. ஸோ எக்ஸோக்ரைன் சொன்னாக்கா நாளமுள்ள சுரப்பி, எண்டோக்ரைன் சொன்னாக்கா நாளமில்லா சுரப்பி. ஸோ 2 கிளாண்ட்ஸாகவும் இந்த பேன்க்ரீஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸோக்ரைன் சொன்னாக்கா அதில் பேன்க்ரீஸ் என்னத்தை செக்ரீட் பண்ணுதுன்னு சொன்னாக்கா த பேன்க்ரியாட்டிக் ஜூஸ், கணைய நீர்னு சொல்லுவோம், அதை சுரைக்கிறது. எண்டோக்ரைனாக பண்ணுறப்போ இந்த போர்ஷன் மேடப் ஆஃப் லாங்கர்ஹார்ன் ஐசோலேட்ஸ். லாங்கர்ஹார்ன் ஐசோலேட் கணைய திட்டுகள்னு சொல்லுவோம். கணைய திட்டுகளாகவும் இது ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன் வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. நேம்லி ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ். ஆல்ஃபா செல்ஸ் செக்ரீஷன் குளுக்ககான். ஆல்ஃபா செல்ஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, செக்ரீட் பண்ணுது? குளுக்ககான். பீட்டா செல்ஸ் என்னத்தை செக்ரீட் பண்ணுதுன்னா இன்சுலின். ஸோ 2 செக்ரீஷன் பண்ணுது. ஸோ அது என்னெல்லாம் பண்ணுது பார்க்கலாம், ஃபங்க்ஷன்ஸ். அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்சுலின் பார்த்தாக்கா, அந்த இன்சுலின் வந்து இது கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு த கிளைகோஜன் வித் இஸ் ஸ்டோர்டு லிவர். இது வந்து என்ன செய்யுது? குளுக்கோஸை வந்து கிளைகோஜனாக ஸ்டோர் பண்ணுது. எங்கே? லிவரில் கிளைகோஜனாக ஸ்டோர் பண்ணுது. எதில்? லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அது மட்டும் இல்லை, டிக்ரீஸ் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு த பிளட். அது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ் வந்து என்ன செய்யுது? நம்மளோட பிளட்லேயும் இது கன்வர்ஷன் பண்ணுது. ஓகே, அடுத்து வந்து பார்க்குறது குளுக்ககான். அடுத்து நம்ம குளுக்ககான் பார்க்கலாம். இந்த குளுக்ககான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுவும் வந்து இன்க்ரீஸ்ட் பிளட் குளுக்கோஸ் லெவல். பிளட் நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை என்ன செய்யுது? அதிகரிக்க செய்யுது. அது மட்டும் இல்லை, அதை குளுக்ககான் வந்து அதை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸாக நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதும் இந்த குளுக்ககான் வேலை. அது மட்டும் இல்லை, நம்மளோட பிளட்ல வந்து அந்த சுகரோட லெவல் ஜாஸ்தியாச்சுன்னா அது டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம்ல, அதோட அனதர் நேம் வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் என்ன சொல்கிறாங்க. என்னது? பிளட்ல வந்து சுகர் லெவல் அதிகமாகுது, டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த இன்க்ரீஸ் பிளட் சுகர் லெவல் ஹைப்போகிளைசீமியா, ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் பிளட்ல வந்து அதிகமானுச்சுன்னா ஹைப்பர் கிளைசீமியா, குறைவானுச்சுனாக்கா அந்த குளுக்கோஸ் லெவல் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து இந்த எக்ஸ்கிரீஷன் எக்ஸஸ் குளுக்கோஸ் யூரினில் வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்கா, குளுக்கோஸ் லெவல் யூரின் போகிறப்ப அதிகமாக போச்சுன்னா கிளைகோசூரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அடிக்கடி நம்ம வந்து யூரின் போயிட்டே இருப்போம், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். ஸோ அடிக்கடி யூரின் போனால் பாலி யூரியான்னு சொல்லுவோம். பாலி யூரியா. அடிக்கடி தாகம் எடுத்தாக்கா அந்த தாகத்துக்கு வந்து பாலிடிப்சியா. பசி எடுத்துச்சுனாக்கா பாலிபேஜியா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட குளுக்கோஸ் லெவல் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெயர்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்ரினல் கிளாண்டு. ஸோ அந்த அட்ரினல் கிளாண்ட் எங்கே லொக்கேட் ஆகிடுச்சுன்னா கிட்னிக்கு அப்பர், அதாவது மேல் கிட்னி இருக்கு இல்லையா, அந்த கிட்னியில் எபோ மேல் பகுதியில் வந்து இந்த அட்ரினல் கிளாண்ட் இருக்குது. இதில் பார்த்தாக்கா அந்த அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினா மெடுலான்னு 2 பார்ட் இருக்குது. அட்ரினல் கார்டெக்ஸ்
அட்ரினல் மெடுலான்னு 2 பார்ட் இருக்குது. ஸோ அட்ரினல் கார்டெக்ஸில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் 3 லேயர்ஸ் இருக்குது. ஜோனா குளோமர்லோசா, ஜோனா ஃபேசிகுலேட்டா, சோனா ரெட்டிகுலாரிஸ்னு 3 லேயர்ஸ் இருக்குது. இதில் அட்ரினல் கார்டெக்ஸில் 3 லேயர்ஸ் இருக்குது. அந்த 3 லேயர்ஸ் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது ஆனாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ரினல் கார்டெக்ஸில் அதில் 2 டைப்ஸ் இருக்குது. 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. குளுக்கோகார்டிகாய்டு, மினரோகார்டிகாய்டு. குளுக்கோகார்டிகாய்டு, மினரோகார்டிகாய்டு. ஸோ இந்த குளுக்கோகார்டிகாய்டு என்ன பண்ணுறது சொன்னாக்கா செல் மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. குளுக்கோகார்டிகாய்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? செல் மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தாக்கா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இந்த அதாவது நம்மளோட கிளைகோஜனை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட மசில்ஸ்லாம். அந்த மசில்ஸில் கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றும். அதுக்கும் வந்து இந்த குளுக்கோகார்டிகாய்டு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்தது அட்ரினல் கார்டெக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அட்ரினல் மெடுலா. ஸோ அந்த அட்ரினல் மெடுலான்னு பார்த்தீங்கன்னா எபினெப்ரின், நார் எபினெப்ரின்னு 2 இருக்குது. எபினெப்ரின், நார் எபினெப்ரின் இருக்குது. தே ஆர் டுகெதர் கால்டு எமர்ஜென்சி ஹார்மோன். இட் ப்ரொடியூஸ்டு டியூரிங் கண்டிஷன் த ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன். நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது எமோஷன், கோபம், பயம், ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது அதை ஒரு அவசர கால ஹார்மோன் கூட சொல்லலாம். எமர்ஜென்சி ஹார்மோனை ஒரு அவசர கால ஹார்மோன்னு சொல்லலாம். அந்த ஹார்மோன் வந்து என்னது, நம்மளோட எப்போ எமோஷனாக இருக்குமோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமோ அப்போல்லாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த அட்ரினல் மெடுலாவில் உள்ள இந்த ஹார்மோன் தான் எபினெப்ரின், நார் எபினெப்ரின் தான். இந்த எபினெப்ரின் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ப்ரொமோட் த கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு த கிளைகோஜன், லிவர் அண்ட் மசில்ஸ். லிவர்லேயும் மசில்லையும் இருக்கிற கிளைகோஜனை குளுக்கோஸாக நம்ம மாற்றோம். கிளைகோஜன்னா என்னன்னு சொன்னாக்கா எக்ஸ்ட்ரா இருக்க குளுக்கோஸ்லாம் நம்மளோட மசிலில் லிவரில் ஸ்டோர் ஆகிடும். எப்போல்லாம் நம்ம எனர்ஜி இல்லாத இருக்குமோ அங்கேருந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தாக்கா இந்த நார் எபினெப்ரின் மெடுலால் அட்ரினல் மெடுலால 2 பார்த்தோம். எபினெப்ரின், நார் எபினெப்ரின். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எபினெப்ரின் பார்த்தாச்சு. நார் எபினெப்ரினும் எபினெப்ரின் என்ன வேலை செய்தோ அதே தான் வந்து செய்யுது. மோஸ்ட் இட் இஸ் ஆக்ஷன் சிமிலர் தோஸ் ஆஃப் எபினெப்ரின். அதோட வேலை எல்லாமே இதுவும் பண்ணுது. ஆண்களுக்கான இனப்பெருக்க ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து உருவாகிறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஓவரி. ஓவரின்னு சொன்னாக்கா இது பெண்களுக்கான இந்த ஓவரி ஆர் த ஃபீமேல் கோனட்ஸ் லொக்கேட்டட் இன் த பெல்விக் கேவிட்டி ஆஃப் த அப்டாமின். அந்த கேவிட்டி ஹார்மோன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாக்கா அதாவது இந்த ப்ரெக்னன்சி பீரியடில் யுட்ரஸ் வந்து டெவலப்மெண்ட் ஸ்மூத் மசில் இருக்கிறதுக்காகவும் அப்புறம் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகிறப்போ அந்த யுட்ரஸ் வந்து நல்லா விரிவடைவதற்கும் ஆஃப்டர் டெலிவரி அந்த யுட்ரஸ் திரும்ப சுருங்கிறதுக்கும் இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த பிளாசெண்டா இருக்கு இல்லையா, அந்த பிளாசெண்டா எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசெண்டா. அதுக்கும் வந்து இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் தைமஸ் கிளாண்ட் சொல்லுவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் தைமஸ் கிளாண்ட். இந்த தைமஸ் கிளாண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் இருக்கும், லிம்பாய்டு கிளாண்டாகவும் இருக்கும். அதாவது நிணநீர் சுரப்பின்னு சொல்லுவோம். 2 கிளாண்டாகவும் இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தைமோசின் என்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணும். இந்த தைமஸ் வந்து என்ன செய்யும், தைமோசின் என்ற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இந்த லிம்பாய்டு ஆர்கன் இருக்குல்ல, நிணநீர் உறுப்பு, அது வந்து ஒரு நோய் தடைக்காப்பு மண்டலமாக நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணும். இட் ஹாஸ் த ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்ட் ஆன் த இம்யூன் ஃபங்க்ஷன். இம்யூன் ஃபங்க்ஷன்னாக்க நோய் தடைக்காப்பு மண்டலமாக இந்த லிம்பாய்டு ஆர்கன் வந்து லிம்பாய்டு கிளாண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் த லிம்போசைட்ஸ். அதாவது நம்மளோட லிம்போசைட்ஸ் சொல்லுவோம், வெள்ளை அணுக்கள். ஓகேவா, அதோட உற்பத்திக்கும் இந்த தைமோசின் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, நன்றி.